அருள்மிகு வேணுகோபால சன்னதியில் இன்றைய தினம் மார்கழி திங்கள் 5வது நாள் ஆண்டாளுடைய திருப்பாவை உரைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று 5வது பாசுரம். ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை உரைகளை பார்ப்பதற்கு முன்னாலேயே ஆண்டாளுடைய அடியை தொட்டு வணங்கி நாம் இன்றைய பாசுரத்தை பார்ப்போம். அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு என்று உய்யக்கொண்டான் அவர்கள் அருளி செய்ததைப் போல நாமும் ஆண்டாளுடைய அடியை தொட்டு வணங்கி இந்த 5வது பாசுரத்தை பார்ப்போம். முன்னமே சொன்னதைப் போல முதல் 5 பாசுரங்கள் முன்னுரையாக அமைத்திருக்கின்றாள் என்று பார்த்தோம். ஆண்டாள் முன்னுரையாக அமைத்திருக்கின்றாள். முதற் பாசுரத்திலே நமக்காக வழிகாட்ட இந்த நாராயணனே வருவான் என்று சொன்னால், 2வது பாசுரத்திலே வையத்தில் வாழக்கூடிய மக்களெல்லாம் வாருங்கள், இந்த பார்க்கரடிலே வையத்துகின்ற பரமனுடைய அடியை போற்றுவோம் என்று சொன்னவள் 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்லி 3 நிலைகளை அழகாக சொன்னால், நேற்றைய பாசுரத்திலே இந்த ஆலிமலை கண்ணா என்று சொல்லி இந்த வர்ஜன்ய தேவன் என்று சொல்லக்கூடிய வர்ண பகவானுக்கு கட்டளையிடுகின்றால் மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்பதனை அழகாக நேற்றைய பாசுரத்திலே சொன்னால் என்பதனை பார்க்கின்றோம். எப்படி மின்னல் வெட்ட வேண்டும், எப்படி நீர் பார்த்து இறைக்க வேண்டும், அதே போல எப்படி ஒளி எழுப்ப வேண்டும், வலம்புரி சங்கை போல நின்று அதிர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஆளாதே சார்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளர் எம்பாவாய் என்பதாக அழகாக நேற்றைய பாசுரத்தை நமக்காக சொல்லியிருந்தால், அதே போல இன்று 5வது பாசுரமான மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேளர் எம்பாவாய் என்பதாக அழகாக சொல்லியிருக்கின்றால், முதல் பாசுரத்திலே நம்மை வழிநடத்துவது இந்த ஆயர்பாடியிலே அன்றைய தினம் பகவான் கிருஷ்ணனை எண்ணி இந்த ஆயர் குலத்து பெண்கள் எல்லாம் கோபியர்களெல்லாம் யமுனையாற்றங்கரையிலே சென்று பாவைக்களம் அமைத்து நோன்பு இருந்தார்களே, அதை போல நாமும் இங்கே சிறுவில்லிபுத்தூரிலே நோன்பு இருப்போம் என்று சொன்னவள் நம்மை யார் வழி நடத்துவது என்ற ஐயப்பாட்டிற்கு விடையாக நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் தான் நம்ம வழிநடத்தி செல்லுவான் என்பதனை அழகாக சொன்னவள் பார்க்கடலிலே பையத்துகின்ற பரமனுடைய அடியை பாடும்போது நாம் எவ்வாறாக நோன்பு இருக்க வேண்டும் என்பதனை 2வது பாசுரத்திலே அழகாக சொன்னால், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குருளை சென்றோதோம் என்று அழகாக சொன்னவள் 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான். என்ன விளையும் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையழுகள பூங்குவளை ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையழுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளர் எம்பாவாய் என்பதாக அழகாக சொன்னால், இந்த நாடு எப்படி செழிக்கும், மழை எப்படி பொழியும், மாதம் மும்மாறி பொழியும், நாடு செழிக்கும், வயல் உயரும், நீர் உயரும், வயல் உயரும், நெற்கதிர்கள் உயர்ந்து நிற்கும், உயிரினங்களெல்லாம் சந்தோஷமாக ஓடி விளையாடும், வண்டினங்கள் கூட அங்கே தேனை உண்டு அயர்ந்து பூக்களிலே தூங்குகின்றன என்பதனை சொன்னவள் 4வது பாசுரத்திலே இந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்பதனை அழகாக ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆளியில் புக்கு முகந்து கோடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஆலியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆலிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல்
வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேளர் எம்பாவாய் என்பதாக சொன்னவள் இன்றைய தினம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடர்விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேளர் எம்பாவாய் என்று சொல்லுகின்றார். முதல் வரியிலே எடுத்த உடனே மாயன்னு சொல்லிட்டார். இந்த ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை எதற்காக படைத்தாலோ, யாருக்காக யாரை எண்ணி படைத்தாலோ அவனுடைய வார்த்தை இந்த 5வது பாசுரத்திலே முதல் வரியிலே வந்துவிட்டது. மாயன் என்பவன் யார்? மாமாயன் என்பவன் யார்? மாமாயன் செய்யக்கூடியவன் யார்? பகவான் கிருஷ்ணன் அல்லவா? கிருஷ்ணனை இங்கே நாராயணனை சொன்னவள், பார்க்கடலிலே பரமனை சொன்னவள், அதே போல 3வதாக ஓங்கி உலகளந்த உத்தமனான வாமன அவதாரத்தை சொன்னவள் 5வது பாசுரத்திலே மாயன். அப்பதான் கிருஷ்ணனை சொல்லுகின்றான். ஏன்னா இந்த 30 பாசுரங்களிலே பகவான் கிருஷ்ணனை எண்ணித்தான் அமைக்கப்பட்டது. ஏன்னா அன்றைய தினம் யமுனையாற்றங்கரையிலே பகவான் கிருஷ்ணன் அவதரித்த போது அங்கே உள்ள ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் கோபியர்கள் எல்லாம் சென்று பாவைக்களம் அமைத்து காத்தியாயினி தேவியை வேண்டி நின்றார்களே, அதை மனதில் கொண்டுதானே ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை நமக்காக படைத்தார். இந்த 5வது பாசுரத்திலே அழகாக வந்துவிட்டது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. யார் அந்த வடமதுரை மைந்தன்? இந்த மதுராபதியிலே பற்றுக்கொண்டவன் யார்? பகவான் கிருஷ்ணன் அல்லவா? இவன் பிறப்பில் இருந்தே மாமாயங்கள் செய்தவன். அவன் செஞ்ச மாமாயங்கள் எல்லாம், அதாவது மற்ற அவதாரங்களைப் போல் அல்லாமல் பகவான் கிருஷ்ணனாக அவதரித்த போது மாமாயங்கள் புரிகின்றார். எனவேதான் இங்கே மாயனை என்று சொல்லுகின்றார். மாமாயன் செய்யக்கூடியவன் மாயன். சிறு பிள்ளையாக அங்கே ஆயர்பாடியிலே இருந்தபோது அந்த நதிக்கரையிலே காளிங்கன் என்று சொல்லக்கூடிய விஷ ஜந்து அங்கே வருகின்றது. அதை ஒடுக்குகின்றான். எப்படி? சிறு பிள்ளையாக இருந்து அதன் தலையிலேறி தாண்டவம் ஆடுகின்றான் என்று பார்க்கின்றோம். ஒரு சின்ன பிள்ளை விஷஜந்தான அந்த பாம்பின் மீது தலையில் ஏறி ஆற முடியுமா? அப்படி மாயம் செய்தவன் இவன். அது மாதிரி இங்கே ஊர்ல இருக்கிற அந்த ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை வீட்டிலையும் உள்ள பூந்து வந்துடுவான். எதுக்காக? இந்த வெண்ணெயை திருடி தின்பதற்காக அங்கே உள்ள பூந்து வந்துடுவான். போயிட்டு ஒரு வீட்டில் அந்த உரி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கின்றது, அந்த பானை இருக்கின்றது. தயிரை கடைந்து அதிலே வெண்ணெயை இட்டு வைக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. உள்ளே போகிறேன், பானைக்குள்ள உள்ளே தலையை விட்டு நுழைஞ்சிட்டேன். அந்த வீட்டுக்காரம்மா வந்து கேட்குது, யாரப்பா? என்ன கண்ணா? கிருஷ்ணா, என்னடா தலையை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கேன்? என்ன சொல்கிறேன் பாருங்க, என்னுடைய கன்றுக்குட்டி ஓடியாந்து விட்டுச்சு, ஒருவேளை உள்ளே இருக்கான்னு நான் தேடி பார்க்குறேன். எங்கே தயிர் பானைக்கிலையா உள்ளே போகுது, வெண்ணெய் இருக்கிற பானையிலையா உள்ளே போகுது பாருங்க. இப்படி மாமாயம் செய்யக்கூடியவன். அதே போல அவன் பெரியவனான போதும் கூட இந்த மகாபாரத யுத்தம் நடத்துவதற்காக பஞ்சபாண்டவர்களுக்காக அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு உதவுவதற்காக என்னென்ன மாயங்கள் செய்கின்றான் தெரியுமா? இங்கே அஸ்தினாபுரத்திலே பகவான் தூது செல்கின்றான். எதற்காக? இந்த மகாபாரத யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. யாருமே வரவேற்கலை. துரியோதனை சொல்லிட்டேன், யாரையும் இங்கே வரவேற்கக்கூடாது. கிருஷ்ணன் வர்ற யாரு? அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக கிருஷ்ணன் வருகின்றான். அவனை யாரும் இங்கே வரவேற்கக்கூடாது என்று சொன்னவுடன் பீஷ்மரிலிருந்து துரோணாச்சாரியார் மற்றவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள்? கிருபர் இவர்களெல்லாம் பகவான் கிருஷ்ணனை அங்கிருந்தே வழிபட்டதோடு சரி, இறங்கி வரல. அவங்க வீட்டில் இருந்து வந்து கிருஷ்ணா வந்தியான்னு யாரும் கேட்கல. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கேட்கிறார். விதுரர் மட்டும் கூப்பிட்டு அவருடைய குடிலுக்கு கூப்பிட்டு விருந்து உண்ண செய்கின்றார், பழங்களை கொடுக்கின்றார், விருந்தை படைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த துரியோதனை மீறி, அவனுடைய சொல்லை மீறி இந்த விதுரர் செய்கின்றார். விதுரர்கிட்ட போனதே ஒரு மாயம் புரிவதற்குத்தான் பகவான். விதுரர்கிட்ட எதுக்கு போறாரு? காரியம் இல்லாமையா? பகவான் கிருஷ்ணன் அவனுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதாகத்தான் இருக்கும். அவனுடைய பக்தர்களுக்கு நன்மை செய்வதாக.
அப்போ இந்த பகவான் கிருஷ்ணன் விதுரர் வீட்டுக்கு ஏன் போகிறான்? விதுரர் ஒருவேளை இந்த துரியோதனனுக்கு உகந்தவராக, துரியோதனனுக்கு உதவி செய்பவராக இருந்துவிட்டால், இந்த விதுரர் வைத்திருக்கக்கூடிய விஷ்ணு தனுசு இருக்கின்றதே, அது மாபெரும் தனுசு. அதை வைத்துக்கொண்ட ஒருவரை நிச்சயம் இங்கே அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தால் வெல்ல முடியாது. அவர் கையில் அந்த விஷ்ணு தனுசு இருக்கும் வரை என்ன செய்ய முடியாது? காண்டீபத்தை வைத்து இந்த அர்ஜுனன் வெல்ல முடியாது. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஒரு எத்தனத்தை, ஒரு மாய வேலையை பகவான் கிருஷ்ணன் செய்கின்றார். விதுரர் வீட்டுக்கு போறாரு, உணவு உண்றாரு. பார்த்துட்டு இதை பார்த்த துரியோதனன் மறுநாள் கூப்பிட்டு, அவங்க சித்தப்பா தான் விதுரர், ஆனால் அவமானமாக பேசி விடுகின்றான். உன்னுடைய தாயை போலத்தானே நீ இருப்பாய், உன்னுடைய தாய் யார்? இங்கே வேலை செய்த தாதி அல்லவா? அப்படிப்பட்டவர்களுடைய குணம்தானே உனக்கு இருக்கும். நீ எங்கே உணவு கிடைக்கின்றது அல்லது எங்கே ஒரு பொருள் கிடைக்கின்றது என்ற இடத்தை தேடி உன் அன்னையைப் போல போய்விடுவியே அப்படின்னு துரியோதனன் பேச தகாத வார்த்தைகளை தன்னுடைய சித்தப்பாவை பேசுகின்றான், விதுரரை பேசுகின்றான். விதுரருக்கு வந்தது கோபம். ஏன்னா அங்கே இருக்கிறதிலே ஞானவான் யாருன்னு கேட்டா, அறிவாளி யாருன்னு கேட்டா இந்த விதுரர் தான். ஏன்னா திருதராஷ்டிரன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிலைகளுக்கும் யோசனையும் ஆலோசனையும் கேட்கக்கூடியது இந்த விதுரரிடம் தான். அப்படி இருக்கும்போது அவ்வளவு தன்னுடைய அன்னையை சொல்லி அவமானப்படுத்தியதால் விதுரர் என்ன செய்கின்றார்? நான் நினைத்தேன் இந்த மகாபாரத யுத்தத்திலே உனக்கு துணையாக நின்று நீ வெற்றி பெற வேண்டும், அதற்காக நான் உழைக்க வேண்டும், இந்த விஷ்ணு தனுசை வைத்து உனக்கு ஆதாயம் தேடித் தருவேன் என்று இருந்தேன். ஆனால் நீ இப்படி என்னை இழிவாக பேசியது அல்லாமல் என்னுடைய தாயாரை மிகவும் கேவலமாக பேசிவிட்டாய். இதற்கு பின்னால் நான் உனக்கு எப்படி துணையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த அரசபை முன்னாலேயே அந்த விஷ்ணு தனுசை இரண்டாக ஒடிக்கின்றார். ஒடிச்சு போட்டாச்சு. போட்டு நான் இங்கே வனவாசம் செல்கின்றேன், நான் இங்கே இந்த நாட்டில் இல்லை என்று சொல்லி கிளம்பி விடுகின்றார். பாருங்க, பகவான் வந்த வேலை முடிஞ்சு. எதுக்காக? அவர் விருந்து உண்றதுக்காக வரல. விதுரர்கிட்ட இந்த ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற மாயத்தை செய்தவர். இது மட்டுமா? இன்னும் என்னென்ன மாயங்கள் எல்லாம் செஞ்சவர். சிறுபிள்ளையாக இருக்கும்போது இங்கே கம்சன் இந்த கிருஷ்ணனை கொல்வதற்கு எத்தனையோ முறை முயல்கின்றான் என்று பார்க்கின்றோம். எத்தனையோ அரக்கர்களை ஒவ்வொருவர்களாக அனுப்பி வைக்கின்றான். இந்த பறவை வடிவிலே, சகட வடிவிலே, பூதனை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வடிவிலே இப்படியெல்லாம் அனுப்பி வைக்கின்றான். இவர்களெல்லாம் சங்காரம் செய்தாகிவிட்டது. யாரு? பகவான் கிருஷ்ணன் அழித்து விட்டான். பார்க்குறேன், வேற ஒன்றும் வழி இல்லை, அது எப்படியாவது பண்ணணும், அவங்களை கூட்டிக்கிட்டு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு கம்சன் எண்ணும்போது அவர்களை அழைத்து வருவது யார்? இங்கே கம்சனுடைய அரசபையிலே அக்ரூபர் என்ற அமைச்சர் இருக்கின்றார். அவர் தான் இந்த பகவான் கிருஷ்ணன் மீது பற்று கொண்டவர். இவனை அனுப்புனா நிச்சயம் கூட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் இங்கே இந்த மதுராபுரியில் என்ன செய்ய போகிறோம்? பெரிய யாகத்தை செய்ய போகின்றோம். அந்த யாகத்திற்கு வேண்டிய நெய் மற்ற பொருள்கள் எல்லாம் வேண்டும். இதெல்லாம் யார் தர வேண்டும்? வெண்ணெய், நெய்யெல்லாம் வேண்டும். எனவே நந்தகோபனிடம் சென்று அதற்கான பொருள்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கம்சன் அனுப்புகின்றான். கம்சன் அனுப்புனதுனால இந்த அக்ரூபர் வர்றார். நீ அதோட மட்டும் இல்லை, கையோட இந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்து வந்துவிடு என்று ரகசியமாக சொல்லுகின்றார். சொல்லியாச்சு. போய் இங்கே ஆயர்பாடிக்கு வந்து என்ன பண்ணுகின்றார் இந்த அக்ரூபர்? இங்கே இந்த நெய், இதற்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று கம்சன் கட்டளையிட்டிருக்கின்றார். தாராளமாக செய்வோம் என்று எடுத்துக்கொண்டு அவர்கள் கிளம்புகின்றார்கள். அப்போது நான் கிருஷ்ணனையும் பலராமனையும் என்னுடைய இந்த தேரிலே அழைத்து செல்லுகின்றேன் என்று அழைத்து செல்கின்றார். போயிட்டு அழைச்சி போகிறாரு. போய் அந்த யமுனையாறு வருது, அங்கே வந்து எப்படி குளிச்சுட்டு போவோம், நீராடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இவர் இருவரையும் அந்த தேர் தட்டிலே அமரச் செய்துவிட்டு, குதிரையெல்லாம் பூட்டி தேர் இருக்கு, அதில் அமரச் செய்துவிட்டு இவர் இங்கே உள்ளே இறங்கி அக்ரூபர் நீராடுகின்றார். உள்ளே போய் பார்க்குறாரு, கிருஷ்ணனும் பலராமனும் அங்கே கீழே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யார்? அந்த யமுனை ஆற்றில் ஆள் பகுதியில் கீழே 2 பேரும் சிறிது சந்தம். என்னடா தேரில் வச்சுட்டு வந்தோம், இங்கே 2 பேர் இருக்காங்க, யாருன்னு ஒன்றும் புரியலையே. மறுபடியும் வேகமாக வந்து
கரையில் வந்து பார்க்குறாரு. எந்திரிச்சு முக்குளிச்சவர் மேலே எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் தேர்தட்டில் இங்கே 2 சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்க்குறார், மறுபடியும் முங்கி பார்க்குறார். உள்ள பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் பேசிக்கொண்டு இருக்கின்றார். எங்கும் நிறைந்த பகவானா இது என்று அப்போதுதான் அவருக்கு தெரிகின்றது. ஆகா, பகவானுக்கு குற்றம் இழைப்பதற்காக நாம் இவரை அழைத்து போகின்றோமே என்று எண்ணி சொல்லி கிருஷ்ணனிடமே வந்து தன்னுடைய ஆச்சரியத்தை சொல்லுகின்றார். மன்னித்துக்கொள் கிருஷ்ணா, நான் கம்சனிடம் வேலை செய்யக்கூடியவன், அதனாலேயே உன்னை அழைத்து செல்லுகின்றேன். இதனால் ஏற்படும் குற்றத்திற்கு நீந்தான் பொறுத்தருள வேண்டும் என்று சொன்னவுடன் பகவான் சிரிக்கின்றார். எல்லாமே எனக்கு தெரியும், எதுக்காக அழைச்சிட்டு உன்னை அனுப்பிச்சாரு என்னான்னு தெரியும், இருந்தாலும் நான் வருகின்றேன் என்று போகின்றார். அப்ப இந்த மாதிரி மாயங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் தான் பகவான். அதைத்தான் ஆண்டாள் முதல் வரியிலே மாயனை, யார் இந்த பகவான் கிருஷ்ணனை, இந்த மாய வேலைகள் செய்த கிருஷ்ணன், மாமாயன் இருக்கின்றானே அந்த கிருஷ்ணன் யார் தெரியுமா? மண்ணு வடமதுரை மைந்தன், வடமதுரையில் பிறந்த மைந்தன், வடமதுரையான இந்த மதுராபுரியிலே பிறந்தவன். அதோடு மட்டும் இல்லை, இந்த மதுராபுரியின் மீது பற்று கொண்டவன். மதுராபுரியில மிகவும் அவனுக்கு ரொம்ப பற்று, நீங்காத பற்று. என்ன பற்று தெரியுமா? இன்னைக்கு மட்டுமல்ல, மதுராபுரியிலே அந்த சிறைச்சாலையிலே பிறந்தவன் மட்டுமல்ல, ஒவ்வொரு யுகத்திலும் இவன் தொடர்பு உடையவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். வாமன அவதாரம் எங்கே அவதரித்தது? வடமதுரை தொடர்புள்ள இடம் அல்லவா? அதே போல ராம அவதாரம், அதற்கு அடுத்த அவதாரம் ராம அவதாரத்தில் பாருங்க, இங்கே இந்த மாமதுரை என்று அழைக்கக்கூடிய இந்த மதுராபுரி இருக்கின்றதே, அந்த மதுராபுரியை வாவணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கவர்கின்றார்கள், படையெடுத்து வருகின்றார்கள். வாவணர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த மதுராபுரிக்கு படையெடுத்து வந்து அதை அபகரித்து கொள்ள நினைக்கின்றார்கள். ராமன் எங்கே? அயோத்தியில் இருக்கேன், அங்கிருந்து வர முடியாது. எனவே என்ன செய்கின்றான்? தன்னுடைய சகோதரனான சத்ருக்கனை அனுப்பி போர்ப்படைகளை, சத்ருக்கனையும் போர்ப்படைகளையும் அனுப்பி அங்கே அந்த மதுராபுரியை மீட்டெடுக்கின்றான் என்று பார்க்கின்றோம். வாமன அவதாரம் ராம அவதாரத்திலே வந்தாச்சு. அதே போல இந்த கிருஷ்ண அவதாரத்திலே சிறைச்சாலையிலே துன்பத்திலே தேவகிக்கு அங்கே மகனாக, 8வது மகனாக அவதரிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதனால இந்த வடமதுரையோட தொடர்பு, அந்த மன்னுதல் இப்ப மட்டுமல்ல, கிருஷ்ணனாக அவதரித்த போது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக, யுகங்கள் யுகங்களாக தொடர்புடையதாக இருக்கின்றது. எனவேதான் ஆண்டாள் அந்த வடமதுரையின் மீது பற்று கொண்டவன் யாரு? இந்த பகவான் கிருஷ்ணன் என்று அழகாக சொல்லுகின்றார். இந்த மண்ணு என்றால் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றதுக்கு விரும்புகிறேன். இறையனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர் இந்த சிவபெருமானை பற்றி எழுதுகின்றார். மதிமலி புருசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகண்ணம் பயில் பொழில் ஆளவாயன் மன்னிய சிவன் யான். இந்த சிவன் சொக்கநாதர் இருக்கின்றானே, மீனாட்சி சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய மதுரை, எது மேல மண்ணுதல் என்றால் இந்த மண்ணு வடமதுரைன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இங்கே நான் மண்ணும் சிவன் என்று சொல்லுகின்றான். ஆளவாய் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை இருக்கின்றதே, அந்த மதுரையின் மீது பற்றுள்ள சிவன் நான் எழுதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இது என்ன தெரியுமா? என்ன சொல்கின்றார்? அந்த மாட மாளிகைகள் கூடங்கள் நிறைந்த அந்த மதுராபுரி இருக்கின்றதே, அதை நிலவு கூட அதை தாண்டி போக விரும்பாதான். முழு நிலவு அந்த பௌர்ணமி வேளையிலே வந்தால் அந்த மதுரையை தாண்டி போக விரும்பாதான், அங்கேயே நின்றுட்டு இருக்கணும். மதுரை நிலவுனா என்ன? கிழக்க உதிச்சுன்னா அப்படி மேற்கு போய் மறையணும், அப்படித்தானே? ஆனால் இது அந்த மதுரையை பார்த்த உடனே அங்கேயே நிற்குமா, இயற்கையே போய் அங்கே நிற்கின்றது என்று சொல்லுகின்றார். அப்படி உள்ள அந்த இடத்தில் இந்த பால் நிறத்தில் உள்ள அந்த வண்ணச் சிறகுகளை உடைய இந்த அன்னங்கள் எல்லாம் நடை பயிர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த பொய்கையிலே. அப்படிப்பட்ட அந்த மதுரை இருக்கின்றதே, அதன் மீது பற்றுக்கொண்ட சிவன் நான் எழுதுகின்றேன் என்று ஒரு அறிக்கை எழுதுகின்றார். இந்த சேரநாட்டு மன்னனுக்கு ஒன்றை எழுதி, நான் பண்பால் இந்த யாழ் வாசிக்கக்கூடிய அந்த பானபத்திரன் என்பவன் இருக்கின்றானே,
அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திருமுகம் என்று அந்த காலத்தில் சொல்லுவார். ஓலை என்று சொல்றதை திருமுகம். இப்படி இறைவனே எழுதுவதாக பாடுவார். அதைத்தான் இங்கே ஆண்டாள் இங்கே எப்படி மதுரையின் மீது சிவன் பற்று கொண்டானோ அதை போல இந்த வடமதுரையான மதுராபுரியின் மீது பற்று கொண்டவனான பகவான் கிருஷ்ணன் என்பதனை அழகாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அடுத்து சொல்லுகின்றார் பாருங்கள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனை துறைவன் யமுனை ஆற்றங்கரையிலே பிறந்து வளர்ந்தவன் அல்லவா. மதுராபுரிக்கும் அந்த ஆயர்பாடிக்கும் இடையில் இந்த யமுனை நதி. இவன் பிறக்கும் போதே எப்படி சிறைச்சாலையில் பிறந்தவுடன் அந்த சிறை கதவுகள் எல்லாம் திறந்து கொள்கின்றது. இங்கே அவனுடைய தந்தையான அந்த தந்தையின் மீது இருந்த விலங்குகள் எல்லாம் உடைத்துக் கொள்கின்றன. உடனே அவருடைய தந்தை என்ன செய்கின்றார்? கூடையில் எடுத்துக்கொண்டு இந்த பகவான் கிருஷ்ணனை யமுனை ஆற்றை கடந்து இங்கே ஆயர்பாடிக்கு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த வாசுதேவன் எப்படி கடந்து வருகின்றார்? தேவகியினுடைய கணவனான வசுதேவன் கடந்து வருகின்றார். வரும்போது இந்த யமுனை தன்னை விலக்கிக் கொள்ளுகின்றது. கரை புரண்டு வேடும் ஓடுகின்றது வெள்ளம். அப்படி இருந்தபோதும் பகவான் கிருஷ்ணனை பார்த்தவுடன் தன்னை விலக்கிக் கொண்டு வழிவிடுகின்றது. அந்த வழியிலே நடந்து அக்கறைக்கு வருகின்றான் என்று பார்க்கின்றோம். கூடையில் சுமந்து கிருஷ்ணனை கொண்டு வருகின்றார் யசோதையிடம் வந்து கிடத்துவதற்காக. அப்படி வரும்போது இந்த யமுனையினுடைய அந்த நதி நீர் துளிகள் எல்லாம் இருக்கின்றனவே, பேராவலாக பகவானுடைய காலை தொட்டு விடுவோம் என்று அந்த அலைகள் எல்லாம் அவனுடைய அந்த பிஞ்சு பாதங்களிலே வந்து தழுவுகின்றதாம். அதனாலதான் இந்த கங்கையை விட இது யமுனை தூய்மை பெற்றது என்று நாம் சொல்லும் அளவிற்கு, ஏன்னா எத்தனையோ நதிகள் இருக்கின்றன. அந்த நதிகள் எல்லாம் யாருக்கு பகவானுக்கு வழிவிட்டனவா, அதை செய்தனவா என்று சொல்ல முடியாது. உதாரணமா கோதாவரி இருக்கின்றது. இந்த கோதாவரி ஆற்றின் அருகே சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு ராமன் வருகின்றான். இங்கெல்லாம் தேடி பார்த்தாச்சு, ஒன்றும் தெரியல. ஏம்மா இது வெளியே இந்த கோதாவரி பெண் தானே, என் மனைவி போன்ற சீதா பிராட்டியை போல நீயும் பெண் தானே, ஏதாவது பதில் சொல், இதை கடந்து யாராவது சென்றார்களா என்று சொன்னபோது கூட அந்த கோதாவரி என்ன பதில் சொல்லவில்லை. ராவணனுக்கு பயந்து பதில் சொல்லவில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த யமுனையார் என்ன செய்கின்றது? பகவானுக்காக வெளிவிட்டு அந்த நீர்த்திவளைகளால் பகவானுடைய பாதங்களை தொட்டு வணங்குகின்றது பாருங்கள். அதனால கங்கையை விட இது தூய்மை பெற்றது. எனவேதான் தூய பெருநீர் யமுனை துறைவன். அந்த யமுனை துறைவன் யார்? பகவான் கிருஷ்ணன். யமுனை ஆற்றங்கரையிலே எப்பொழுதும் விளையாடி கொண்டிருப்பவன். அவனுடைய உண்ணுவது உறங்குவது எல்லாமே அந்த யமுனை ஆற்றங்கரையிலே என்பதனை பார்க்கின்றோம். அவன் அங்கே நீராடுவது மட்டுமல்ல, அவனுடைய அந்த கன்றுகள் இந்த கறவை இனங்கள் எல்லாம் ஆயர்பாடியில் வளர்க்கக்கூடிய அந்த மாடுகள் மற்றவைகள் எல்லாம் இருக்கின்றனவே, இதெல்லாம் எங்கே நீர்நிலைகள் உண்ணுகின்றன, நீரை உண்ணுகின்றன. இந்த யமுனையாறிலே அவர்கள் அந்த நீராடுவதோடு மட்டுமில்லாமல் நீர்நிலைகளிலே தனக்கு வேண்டிய நீரை எடுத்துக்கொள்கின்றன, உண்ணுகின்றன என்று பார்க்கின்றோம். பகவான் சிறுபிள்ளையாக அந்த மாடை மேய்த்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வானாம்? இவனும் தன்னுடைய கன்றுகளைப் போல அந்த கன்றுகள் எப்படி நீர் அருந்துகின்றதோ அதை போல மண்டியிட்டு முழங்காலிட்டு தன் வாயை வைத்து அந்த யமுனை ஆற்றங்கரையிலே யமுனையிலே நீரை பருகுவானாம். இதை விட ஒரு புண்ணியம் அந்த ஆற்றுக்கு வேணுமா, அந்த நீர்நிலைக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை பெற்றதுதான் இந்த யமுனையார். அதைத்தான் இங்கே ஆண்டாள் அழகாக தூய பெருநீர். தூய பெருநீர் என்றால் பரிசுத்தமான, அந்த பரிசுத்தம் எதற்கும் இணையானதல்ல. அப்படிப்பட்ட பரிசுத்தமான இந்த யமுனை துறைவன், யமுனை ஆற்றில் பிறந்த அந்த பகவான் கிருஷ்ணன் என்று சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுகின்றால் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த ஆயர் குலத்தை உயர்த்த வேண்டும், ஆயர் குலத்திற்கு ஒரு பெயரை ஏற்படுத்த வேண்டும். ஆயர் குல மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாது, வலம் இடம் எது என்று தெரியாது, அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். எதையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படியான ஆயர்கள் ஒரு பெயர் பெற வேண்டும் என்பதற்காக இந்த குலத்திலே பகவான் கிருஷ்ணன் அவதரிக்கின்றான் என்பதனை பார்க்கின்றோம். அதனால தான் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு.
அணிவிளக்கு என்பதல்ல. இப்போ வந்து நம்ம குத்து விளக்கு கேள்விப்பட்டிருக்கோம், அகல் விளக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெண்ணை குறிப்பிடும்போது அந்த குத்து விளக்காக இந்த வீட்டிற்கு வந்தவள் என்று சொல்லுகின்றார்கள். அணிவிளக்கு என்றால் என்ன? அங்கே அந்த இடத்தை அழகுபடுத்துவதற்காக, அந்த இடத்தை மேன்மைப்படுத்துவதற்காக, அந்த இடத்தை சிறப்பு பெறுவதற்காக இந்த அணிவிளக்கு செய்யப்படுகின்றது. அதைத்தான் இந்த ஆயர் குலத்திலே பகவான் கிருஷ்ணன் தோன்றி இந்த ஆயர் குலத்தை அணிவிளக்காக தோன்றி சிறப்பிக்கின்றான் என்பதனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்று சொல்லுகின்றார். அடுத்து தாயை குடர் விளக்கம் செய்த தாமோதரன். தாயை குடர் விளக்கம் செய்த தாமோதரனை, இவனை பெற்ற வயிறு எப்படிப்பட்ட வயிறு, என்ன புண்ணியம் செய்ததோ இவனை பெற்ற வயிறு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட புண்ணியத்தை தேடிக்கொண்டவள் யார்? தேவகி அல்லவா? மதுராபுரியிலே அந்த சிறைச்சாலையில் இருந்த தேவகிக்கு மகனாக பிறகின்றார். அந்த தாயை குடல் விளக்கம் செய்தவன், அந்த தாய்க்கு, தாயினுடைய அந்த குடலுக்கு, அந்த வயிற்றிற்கு பெருமை தேடி தந்தவன். எப்படி இங்கே ஆயர் குலத்திற்கு பெருமை தேடி தந்தான், அதை போல இங்கே இந்த தேவகிக்கு பெருமை, தேவகியினுடைய குடலுக்கு, தேவகியினுடைய வயிற்றிற்கு பெருமை தேடி தந்தவன். ஏன்? பகவான் கிருஷ்ணன் இருந்த இடம் அல்லவா? எப்படி உந்தி கமலத்தில் இங்கே பிரம்மனை படைத்தானோ அதை போல இந்த தேவகியினுடைய வயிற்றிலே கருவாக மலர்ந்தவன் அல்லவா இந்த செந்தாமரை கண்ணன். அதனால அந்த குடலுக்கு, அந்த வயிற்றிற்கு பெருமை சேர்க்கின்றான். அதைத்தான் ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று சொல்லுகின்றார். தேவகியை சொல்லாச்சு, தன்னை இரவும் பகலும் காத்து ஒரு ஈ எறும்பு கூட அருகில் வந்துவிடக்கூடாது என்று தன்னை முழுமையாக காத்து, சிறு பிள்ளையாக இருந்ததிலிருந்து காத்து வந்தவள் அல்லவா யசோதை. பெற்றதோட சரி தேவகி, தேவகியினுடைய வயிற்றுக்கு பெருமை சொல்லியாச்சு. யசோதையை விட்டுலாமா? விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அதே வரியிலே, அதே இடத்திலே இங்கே ஆண்டாள் அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். இதெல்லாம் இன்னைக்கு வந்து யாருக்கு இந்த இதெல்லாம் ஒரே வரியில இப்படிப்பட்ட பொருள்களை சொல்லக்கூடிய திறமை யாருக்கு உண்டு? ஆண்டாள் சிறுபிள்ளையாக இருந்தபோதே பகவானுடைய அருளை பெற்றதால் இவ்வாறான வரி, இவ்வாறான சொற்களை, இவ்வாறான நயத்தை இங்கே செய்கின்றார். தாயை குடல் விளக்கம் செஞ்சாச்சு, தேவகியினுடைய வயிற்றுக்கு பெருமை சேர்த்தாச்சு. இங்கே தாமோதரன், தாமோதரன் என்பவன் யார்? தேவகிட்ட இருக்கும்போது அவனுக்கு தாமோதரன்கிற பேர் இல்லை. தாமோதரன்கிற பேர் என்ன? தாம்புக்கயிறால் அவனுடைய இடுப்பிலே, அந்த உரலிலே கட்டி வைக்கப்பட்டதுக்கு பின்னால் தானே தாமோதரன் என்ற பெயர் வந்தது. அதனாலேயே அப்போது நினைக்கப்பட வேண்டியவள் யார்? யசோதை அல்லவா? தாம்புக்கயிறிலே உரலோடு சேர்த்து கட்டி வைத்தவள் யார்? இந்த யசோதை அல்லவா? பகவான கட்டி வைத்த பெருமை யாருக்கு? தேவகி கூட இல்லை, இந்த யசோதைக்கு உண்டு. அவன் சிறுபிள்ளையாக இருந்தபோதே பெரிய மாமாயங்கள் செய்தான் என்று சொன்னோம். எவ்வளவு பெரிய விஷப்பாம்பான அந்த காளிங்கனை கூட கொன்றான், பூதனையை கொன்றான், சகடாசுரத்தை அழித்தான். இப்படியாக இருக்கும்போது இவன் இந்த தேவகிக்கு பெருமை சேர்த்ததை போல இந்த யசோதைக்கும் பெருமை சேர்க்க வேண்டுமே என்பதற்காக ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று சொல்கின்றார். தாமோதரன் என்பது தாம்புக்கயிறால் இடுப்பிலே கட்டப்பட்டதால் அந்த பெயர் ஏற்பட்டது, தாமோதரன் என்ற பெயர். எனவே இங்கே யசோதைக்கும் பெருமை தேடித் தருகின்றாள் என்று பார்க்க வேண்டும். அடுத்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க போய பிள்ளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் என்று அழகாக சொல்லுகின்றாள் என்று பார்க்கின்றோம். தூயோமாய் வந்து இதெல்லாம் சொல்லி வந்தாச்சு. தூயோமாக, அதுதான் நேற்று பாட்டு வர என்ன சொல்லியாச்சு. ரெண்டாவது பாட்டில் நெய்யுண்ணும் பாலுண்ணும் என்று சொல்லி நாம் உள்ளத்தில் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றோம், தர்மம் எவ்வாறு செய்ய வேண்டும், நாம உடம்பை வருத்தி கொண்டு எவ்வாறான செயல்களை செய்து இந்த நோன்பை இருக்க வேண்டும் என்று இரண்டாவது பாசுரத்திலே சொன்னவள் அடுத்தடுத்து இங்கே சொல்லி வருகின்றார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது பாசுரத்திலே அழகாக இந்த மழை பொழிவதால் என்ன சிறப்பு இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னால், ஓங்கி
பெருஞ்சன்னல் ஊடு கையலுகுல என்று சொன்னவள் அடுத்த பாட்டில் அடுத்த பாசுரங்களிலே இந்த ஆலிமலை கண்ணா என்று சொல்லி பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகின்றார். மழை எப்படி பொழிய வேண்டும் என்று ஆணையிடுகின்றார். அப்படிப்பட்டவள் இங்கே பகவானை இதெல்லாம் வந்தாச்சு, இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், நாராயணன் நமக்கு வழிகாட்டுவான், நம்ம இதெல்லாம் செய்வோம், இப்படியெல்லாம் நோன்பு இருப்போம், அதோடு நாம் எப்படி செய்ய வேண்டும், மன தூய்மையாக மழை பொழிந்ததனால் அந்த மார்கழி மாதத்திலே நீராடி உடல் தூய்மையாகவும் உள்ள தூய்மையாகவும் இங்கே வந்தாச்சு. தூயோமாய் வந்தோம், நாம் தூமலர் தூவி வாயினால் பாட வேண்டும், மனதினால் சிந்திக்க வேண்டும். இந்த 3 நிலையும் ஒன்றாக இருக்க வேண்டும். அழகாக நம்மாழ்வார் சொல்வார், உள்ளம் உரம் உரை செயல் உள்ள இம்3ஐயும் உள்ளி கொடுத்து அவன் உன்னில் ஒடுங்கே என்பார். என்ன செய்யணுமா? இந்த உள்ளம் உரை செயல், உள்ளம் என்றால் உள்ள நினைக்கிறது, உரை என்றால் சொல்வது, சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் செய்யக்கூடிய செயல், இந்த 3ம் எப்படி இருக்கணும்? ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்பத்தான் அவனோடு நாம் ஒன்றி சேர முடியும். யாரு? பகவானோடு சேர முடியும் என்று நம்மாழ்வார் சொல்கின்றார். அதையே தான் இங்கே ஆண்டாள் தூயோமாய் வந்து விட்டோம். தூயோமாய் வந்தது மட்டுமல்ல, நாம் தூமலர் தூவி இங்கே என்ன செய்யணும்? நம்மளுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும்? தூமலர்களை எடுத்து தூவ வேண்டும். அந்த பாவை களத்திலே பாவை அமைத்திருக்கின்றோமே, பகவானை எண்ணி அங்கே இருக்கின்றோமே, அமைத்திருக்கின்றோமே, அதிலே அந்த தூமலர்களை தூவ வேண்டும். வாயினால் பாட வேண்டும், மனதினால் சிந்தித்து, மனமும் அதே நிலையிலே இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒரே நேர்கோட்டிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு பகவான் அருள் புரிவான் என்பதனை அழகாக சொல்லுகின்றார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி வாயினால் பாடி, இந்த தூயோமாய் வந்தாச்சு, தூமலர்களை தூவுகின்றார்கள். அன்னைக்கு இந்த பெரியவாழ்வார் இங்கே இந்த அவருடைய இந்த தரிசனத்திற்கு